இல்ல நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்டா? எல்லாம் நீ ப்ரோ படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி என்னை பற்றி சொல்லணும்னா, நான் ஒரு தளபதி ஃபேன். அதனால் எப்படி சொல்கிறது, ஆனால் எப்படி சொல்கிறது, தளபதி ஃபேனுக்காக சொல்லலை, படம் இருக்கிறது சூப்பராக இருக்குது. எப்படி சொல்கிறதுன்னா, எல்லா படத்தையும் இதில் கொஞ்சம் அவரால் முடிஞ்ச கடைசி படங்கிறதுனால என்னால் பண்ணுறதை பண்ணிடுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஜனநாயகன் படம், தளபதி படம் சொல்ல தேவையில்ல, சூப்பராக இருந்துச்சு. இந்த சமயத்தில் வந்து நான் நம்மளோட எக்ஸ் சீஃப் மினிஸ்டர் வந்து இருக்கார்ல, எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து நான் ஒரு நன்றி தெரிவிக்கணும். ஏன்னா 6 மாசமா படத்தை வந்து விடாம ஹோல்ட் பண்ணி வச்சதுக்கு மிக்க மிக்க நன்றி. ஏன்னா அப்போ வந்திருந்தா தளபதி விஜயன் வந்திருக்கோம். இப்போ வந்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்னு வந்ததுக்கு காரணம் வந்து எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால அவருக்கு நான் மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். மெயினா எங்க பையனுக்கு, அப்புறம் கூட இருக்க கொத்தூஸ்க்கெல்லாம் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நீங்க வந்து கதற தான் வந்து ஜனநாயகம் வந்து இவ்வளோ ஃபுல் ஃபிளெஜ்டாக ஓடிட்டு இருக்கு. ஜனநாயகன் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். அதை பற்றின ரிவ்யூ பற்றி தான் இப்போ வந்து சொல்ல போகிறோம். படம் எப்படி இருக்குது அப்படின்றது இதை வந்து நான் சொல்லி தெரியணுன்றது அவசியம் இல்லை. ஆல்ரெடி இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டியது, இது உலகம் அறிஞ்சா உண்மை. அதே மாதிரி பல தடைகள் தாண்டி படம் வந்து ஒரு வழியாக வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் எல்லாருக்குமே தெரிஞ்சதான் நினைக்கிறேன். ஆல்ரெடி வந்து படம் லீக் ஆகிடுச்சு. இருந்தாலும் லீக் ஆன படம் வீக்காக இருக்குமா அப்படின்னு கேட்டால் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது வந்து பீக்காக இருக்குது அப்படின்றது, அதுவும் வந்து பீக்கோட எக்ஸ்டெண்டாக இருக்குது அப்படின்றது. ஒன் ஆஃப் த ரொம்ப வெயிட்டிங் பண்ணி இந்த படத்தை வந்து நான் ரொம்ப வருஷம் கழிச்சு பார்க்குற மாதிரி இருக்குது. ஏன்னா அந்தளவுக்கு வந்து பிரச்சனைகள்லாம் தாண்டி நம்ம எல்லாத்துக்கும் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம எம்.கே. ஸ்டாலின்களும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். இப்படி ஒரு படத்தை வந்து தடை பண்ணி தளபதி விஜயன் மட்டும்தான் வந்திருக்கும். எனக்கு அதுவே ஒரு போராட்டம் மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமேட்டு அவர் சிஎம் ஆவாரான்னு கேட்டாங்க, ஆகிட்டார். இப்போ படம் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டாங்க, இப்போ படம் வந்துட்டு நல்லா ஓடிட்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இப்போ சிஎம் ஜோசப் விஜயன் வரும்போதே நாங்களாம் கற்று தொண்டையே போயிடுச்சு. நேற்றும் பார்த்துட்டோம், இன்றைக்கி 2வது டைமும் பார்த்துட்டோம். ஒரு மாதிரி வேறு லெவல் ஃபீல் தான். ஒரு தளபதி ஃபேனாக, டைஹார்ட் ஃபேனாக இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ட்ரிபியூட்னு நினைக்கிறேன். நம்ம ஃபேன் பாய் சம்பவம்லாம் நிறையா கேள்விப்பட்டிருப்போம். பட் ஆனால் இதுதான் ஒரிஜினல் ஃபேன் பாய் சம்பவம். நம்ம ஹெச் வினோத் வந்து ஒரு ரீமேக் படத்தை வந்து எப்படி ஒரு காட் லெவலில் அந்த பாலையா நடிச்சிருப்பார் அந்த படத்தில். அதெல்லாம் வந்து அந்த ஆக்ஷன் சீன்ஸ்லாம் பார்த்துட்டு வந்து இந்த ஆக்ஷன் சீன்ஸ் பார்த்தா கம்மியாக தான் இருக்கும். ப்ரோ படம் வேறு லெவலில் இருக்குது ப்ரோ. எதிர்பார்த்ததோட ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ரொம்ப மாசிவான ஓப்பனிங்காக இருக்குது. ஸோ தளபதியோடைய லாஸ்ட்டு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸை வந்து பார்த்து ஒரு ஃபுல்ஃபில் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது ப்ரோ. ஒரு தளபதி ஃபேனாக இருந்தால் ஃபயர் விட்டு கூட பார்க்கலாம் இந்த படம். அந்த அளவுக்கு ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து ஹெச் வினோத் அப்படி செதுக்கி இருக்கிறார் படத்தை. சரி, இவர் ஒரு பக்கம் செதுக்கிறாருன்னு பார்த்தா அனிருத் வந்து பார்த்தோன்னா அவரால் முடிஞ்ச வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோரில் இருக்கட்டும், சாங்ஸ் எல்லாம் தெரிக்குது ப்ரோ. மொத்தமாக தேட்டரே வந்து பிளாஸ்ட் ஆகுது. அதுவும் இல்லாமல் பூஜாக்தே அவங்களுக்கு வந்து ரீசெண்டான ரோலு. ஸோ மமிதா பைஜு அவங்களும் வந்து பார்த்தோன்னா அவங்க கொடுக்கப்பட்ட ரோல் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் பிரகாஷ்ராஜ் சாராக இருக்கட்டும், பாபி தியோல் சார் வந்து இந்த படத்தில் பெருசாக எனக்கு தெரிஞ்ச ஏதோ டப்பிங் வில்லனை பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவருக்கு கொடுக்கப்பட்ட ரோலை வந்து நீட்டாக பண்ணியிருந்தாரு. நான் ஈரோட்லேருந்து வந்து பார்க்குறேன் ஜீவானா படம் ப்ரோ. நான் டைம் பார்த்தாலும் பார்ப்பேன் ப்ரோ. அட் டைமில் ஒரே நாளில் அழிக்காமல் இருக்கலாம் அப்படிலாம் இல்லை ப்ரோ. அப்படி பார்த்தா 6 மாதத்துக்கு முன்னாடி வந்திருக்க வேண்டிய படம் இது லீக் ஆகி அதெல்லாம் தாண்டி இத்தனை பேர் கூட்டம் பார்த்தீங்கல்ல, சும்மா வரிசையாக வந்துட்டு இருந்துச்சு. அப்படியே ரிலீஸ் ஆயிருந்தா பராசக்தி கூட எப்படி சொல்கிறது, அப்போ பராசக்திக்கே ஒரு மாதிரி இதாக இருந்திருக்கும். இந்த படம் வந்தனால தான் பராசக்தி ஓடலையோ அப்படின்னு இருந்திருக்கும். ஆனால் நான் எப்படி பார்த்தா அது ஓடவே இல்லை. இது இப்போ ரிலீஸ் பண்ணது அவனுங்களுக்கு மூஞ்சில் அடித்த மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப நன்றி எங்கள் தளபதியை வந்து சிஎம் ஆக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் தளபதி படத்தை வந்து மாண்புமிகு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி டைட்டில் கார்டோட ஓட விடுறதுக்கு மெயினான நபர்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த ஜூலி காலி எல்லாம் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். படம் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையால் எனக்கு என்ன சொல்கிறது, எதை பற்றி சொல்கிறதுனே தெரில. உமன் எம்பவர்மெண்ட் பற்றி சூப்பராக சொல்லியிருந்தாங்க. நிறையா தற்கொலை நாய்கள்லாம் வந்து பெண்களுக்கு நான் ஆல்ரெடி நிறையா படத்தில் வந்து சொல்லியிருப்பேன், நிறையா படத்தை பார்த்து சொல்லியிருப்பேன். பெண்களை வந்து அந்த இடத்துல இழிவுபடுத்தாதீங்க. நம்மளை விட அவங்க ரொம்ப மென்டலியும் ஃபிசிக்கலியும் ரொம்ப ஸ்ட்ராங். அவங்க எல்லா விஷயத்தான் இருந்தாலும் நம்மளால் மூவ் ஆன் ஆக முடியாது. அவங்க டக்குன்னு மூவ் ஆன் ஆகி நம்மளை விட பிளான் அதிகமாக அவங்க வச்சிருப்பாங்க. அவங்களுக்கான ஸ்பேஸ் நம்ம கொடுக்கணும்னு நான் கரெக்டாக சொல்லியிருப்பேன். அதை வந்து தளபதி படத்தில் சூப்பராக சொல்லியிருக்காங்க. என்னோட எனக்கு ரோல் மாடல் வந்து யாருன்னா எம்ஜி மதன் கௌரி. அவர் எந்த படத்துலையுமே பார்க்கலான்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். இப்போ வந்து தளபதி படத்தில் ஃபர்ஸ்ட் படமாக இருந்தாலும் மாஸ் பண்ணிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் தான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். எம்ஜி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த சமயத்தில் எனக்கே ஒரு மாதிரி புல்லரிச்சிருச்சு, சார் எங்காவது வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு. ரியாலிட்டிக்கு எந்த அளவுக்கு ஒத்த வர மாதிரி பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி நம்ம கில்லி வந்து ஒக்குடோட ரீமேக் தான் அது. நீங்கள் ஒக்குடு பார்த்தீங்கன்னா சிரிப்பீங்க, ஆனால் கில்லி பார்த்தா கூஸ்பமாக இருக்கும். அது மாதிரி தான் இதுவும். பகவத் கேசரி பார்த்துட்டு வந்து இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி ஒரு ஃபீல் தரும். இதில் நிறைய அரசியல் பற்றிலாம் சூப்பராக பேசியிருக்காங்க. எனக்கு அந்த அரசியல் பேசுகிறது வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப ப்ளஸ்ஸாக இருக்குது. ஏன்னா இது எலெக்ஷன் முன்னாடி வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் 108 சீட்டு தான் வந்துருந்துச்சு. இது வந்துருந்துச்சுன்னா 150 அடிச்சுட்டு நாம் இன்னும் கெத்தாக உட்காந்துருக்கலாம், யாரு கூடயும் சேராமையே உட்காந்துருக்கலாம். ஒரு
தனி நபராக உட்காந்துருக்கலாம். பட் ஆனால் இப்போ வந்தது நல்லது தான். பீக்கோட எக்ஸ்டெண்டாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அதுவும் அட்வான்ஸ் புக்கிங்கில் இதெல்லாம் யாருக்காக சாத்தியம் அப்படின்னா ஒன் அண்ட் ஒன்லி விஜய் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷமே எல்லா ஹீரோட படமும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வருஷமுமே ஒரு பெரிய ஹீரோ படம் சூர்யா அவர்களுடைய படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. படத்துடைய ஒன்லைன் கதை அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இருந்தாலும் நான் சொல்கிறேன், பகவந்த் கேசரி தெலுங்கு படத்துடைய கொஞ்சம் ரீமேக் அப்படின்றது அதோடைய ஒன்லைன் கதை மட்டும் வந்து எடுத்திருக்காங்க. எக்ஸ்டெண்டாக கதை வந்து இவங்க வில்லன் ரோலுக்கு வந்து அட்டாச்மெண்ட் பண்ணி வந்து படத்தை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிச்சிருக்காங்க. படத்துடைய கதை எங்கெங்கெல்லாம் பகவந்த் கேசரி இருக்குது அப்படின்னா விஜய் அவர்களும் மமிதா பைஜு காம்பினேஷன் அவங்க 2 பேர் வரதுலேயும் பகவந்த் கேசரி அந்த ரீமேக் வந்து நீங்கள் நல்லாவே பார்க்கலாம் அப்படின்றது. மற்ற வில்லன் சீக்வன்ஸ் அப்படின்றது வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு ப்ளஸஸ் அப்படின்றது அனிருத் அவருடைய மியூசிக், அதுவும் இன்டர்வலில் ராவண மவண்டா அப்படின்ற சாங்ஸ் வந்து வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே தளபதி கச்சேரி சாங்ஸ் அப்படின்றது வருது. அதுக்கெலாம் வந்து தேட்டரே வந்து எந்திரிச்சு ஆடுது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் இன்னொரு சாங் வரும். அது என்ன சாங் அப்படின்னா உயிரே வரலாறு அப்படின்றது. ஸோ அந்த சாங்குக்கும் வந்து தேட்டர் அப்படின்றது எந்த சாங் வந்து இதில் எனக்கு பிடிச்சது அப்படின்னா எனக்கு வந்து உண்மையிலே நான் வந்து திணறிக்கிட்டு இருக்கேன். எல்லா சாங்குமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்றது விஜய் அவர்களை ரசித்து ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி இருந்துச்சு. தான் ப்ரோ, இந்த படத்தை வந்து இத்தனை பேர் நடிச்சிருந்தாலுமே கூட ஒத்தாளாக வந்து பார்த்தோன்னா இந்த படத்தை எடுத்துகிட்டு போனது யாருன்னா அது தளபதி சிஎம் சார் மட்டும்தான். சீரியஸாக சொல்கிறேங்க, இந்த படம் பார்த்துட்டு உண்மையாலுமே இந்த லாஸ்ட்டு எண்டு கார்டு போடும்போது உண்மையாலுமே நம்மளை வந்து அழுத்து ஒரு மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணி தாங்க வெளியே அனுப்புகிறாங்க. அந்தளவுக்கு ப்ரோ இப்போ வந்து ப்ரீ புக்கிங்லேயே கிட்டத்தட்ட 100 கோடி அடிச்சிருச்சு ப்ரோ. இன்னும் அது வந்து வீக்கெண்ட் போக 400 கோடி 500 கோடி அடிக்க கூட வாய்ப்பு இருக்குது ப்ரோ கண்டிப்பாக. ஏன்னா இது என்னோட ப்ரெடிக்ஷன் தான். கண்டிப்பாக வந்து 400 கோடி அடிக்கும் அப்படின்னு 100% நம்பலாம் அந்த படத்தை. ஆக்சுவலாக அந்த படத்தில் நிறையா சர்ப்ரைஸ் எலிமெண்ட் எல்லாமே வந்திருக்கிறாங்க. ஸோ அதில் வந்து இதில் ஒரு ஃபயரான விஷயம் ஒன்று இருக்குது. அதில் வந்து நம்ம அமைச்சர் ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. அவர் சீன் வரும்போதெல்லாம் மொத்த தேட்டரே பிளாஸ்ட் ஆயிடுச்சுங்க. இந்த படம் தனியாக ரிலீஸ் ஆனது ஓரளவுக்கு ஓகே. ஆனால் இவருக்கு கூட ஸ்டார்டிங்லேருந்தே இவருக்கு போட்டியாக இருந்தவர் இல்லை, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க ஃபேன்ஸும் இப்போ வந்து நம்ம படத்தை பார்க்குறாங்க. 1 டேல சொல்ல முடியாது, 2 டேல எப்படி இருந்தாலும் ஒரு 200 கோடியாச்சும் அடிச்சிடும் ப்ரோ. ஏன்னா ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. ஃபேன்ஸ் பார்த்தீங்களா இன்றைக்கி இது சண்டே டைம்லலாம் வந்தாங்கன்னா இன்னும் நல்லா வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. 3 மணி நேரம் படத்துக்கே இவ்வளோ செஞ்சுருக்காரு. 5 வருஷம் நல்லா செய்வாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. டிஜே எல்லாம் பண்ணியிருந்தாரு. டிஜே எல்லாம் எதுக்கு அவ்வளோ பெரிய ரோல் அவர் கொடுத்தாங்க தெரியல. ஆனால் அவர் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டதுக்கு அப்போ 2019 அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருந்தாரு. இப்போ வந்து அவருக்கு நல்லா ரோல் கொடுத்துருக்காங்க. தென் சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. எல்லாருமே வந்து மூவியை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. இது ஏ கிரேட் கொடுத்தது வந்து பிளட்டுக்காக தான். பிளட் அவ்வளோ வயலன்ஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. யூஏவே கொடுத்துருக்கலாம். யூஏ கொடுத்துருந்தா குழந்தைங்கலாம் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்துருக்கலாம். தென் மெயினாக உமன்ஸ் 18+ இருக்க உமன்ஸ் எல்லாருமே கம்பல்சரி வந்து பார்க்கணும். அம்மாக்கள் வந்து பார்க்கணும். ஏன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு பொண்ணு வந்து சொன்னிச்சுன்னா பொண்ணு மேலே தப்ப சொல்லாமல் எவன் சொன்னான்னு சொல்லிட்டு அவனை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி உரிக்கணும். அதே போல் பெண்கள் வந்து நிறையா பாதுகாப்பு இல்லாமல் நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த ஒரு விஷயமும் சொல்லணும்னு நான் நினச்சேன். ஜாதி மாற்றி கல்யாணம் பண்ணால் என் பொண்ணை நான் வெட்டிடுவேன், இல்லை அந்த கல்யாணம் பண்ணுற பையனை வெட்டிடுவேன்னு சொல்கிற வாய் வந்து என் பொண்ணாக இருந்தாலும் சரி யார் பொண்ணாக இருந்தாலும் சரி அவன் கற்பழிச்சானா அவனை தூக்கிடுவேன் நான் அப்படின்னு சொல்லி அவன் வாயிலையும் வர மாட்டேது. அந்த ஜாதி பெருமை ஏன் ஒரு பொண்ணோட கற்பில் வர மாட்டேங்குது எனக்கு இன்னுமே தெரியல. நான் நிறைய இடத்துல அதை பேசணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நம்ம தளபதி தான் சினிமா விட்டு போயிடுறாரு. இதுக்கப்புறம் படம் வருமானு தெரில. எனக்கு இன்னொரு படம் நடித்தா நல்லா இருக்குன்னு தான் தோணுது. ஏன்னா நம்ம பவன் கல்யாண்லாம் இது வரையுமே அங்கே இதில் அரசியலில் தான் இருக்கார். அவரும் படம் நடிச்சிட்டு தான் இருக்கார். எம்ஜிஆரும் அப்போ அரசியல் வந்துட்டு படம் நடிச்சிட்டு தான் இருந்தார். அது மாதிரி இவரும் நடித்தா நல்லா தான் இருக்கும். பட் அவர் ஏதோ ஒரு -+ கூட இருக்கிறவங்க யாரோ குழப்பிட்டே இருக்காங்க. பரவாயில்ல, அவர் படம் நடித்தாலும் நல்லா தான் இருக்கும். படம் நடிக்காமல் மக்களுக்கு சேவை செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். அதை சேவை செஞ்சுட்டு அப்படி போகிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஓவராலாக இதை வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய படங்கள். ஏன்னா பெண்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய படங்கள். ஏன்னா பயத்தில் வந்து நம்ம சமுதாயத்தில் வந்து நிறையா கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். அந்த பயம் ஒன்று தான். நம்ம ஒரு விஷயத்தை போய் கேட்கறது கூட நம்ம அவ்வளோ பயப்படுறோம். பட் இந்த பயத்தை வந்து ஒதுக்கிட்டு உனக்கு தேவையானது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இந்த படம் ஃபுல்லாகவே. அதுவும் தளபதி வந்து வேறு லெவலில் நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு சீனுமே அவர் ரொம்ப அழகாக இருக்கார், ரொம்ப கிரேஸாகவும் இருக்கார். இந்த வயசில் வந்து கிரேஸ் இருக்கிறது வந்து நாம்பளாம் ஒரு 50 வயசுல வந்து கிரேஸ் எல்லாம் இருக்குமான்னு தெரியல. சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே இனிமேட்டு அவர் படம் நடிக்க முடியாது, சாரி படம் நடிக்க மாட்டார் அப்படின்றது அவரே வந்து அஃபிஷியலாக சொல்லிட்டார். ஸோ இனிமேட்டு ஸ்க்ரீன்ஸில் புது மூவிஸ் அப்படின்றத அவரை பார்க்க முடியாது. ஸோ அதனால் ஒரு லாஸ்ட் ஒன் டான்ஸ் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. படத்தில் இன்னொரு ப்ளஸ் அப்படின்றது படத்துடைய கதை அப்படின்றது ஃபிமன் ஓரியன்ட் மூவியாக இருந்துச்சு. படத்தில் டைலாக் அப்படின்றது ஃபிமன் ஓரியன்ட் டைலாக்ஸ்லாம் உண்மையிலே ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. எஸ்பெஷலி பகவந்த் கேசரியில் இருக்கிற அதே குட் டச் பேட் டச் டைலாக் வந்து இந்த படத்துலேயே வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அதேமாதிரி அப்புறம் பெண்கள்லாம் வந்து வீட்டில் தான் வந்து முடங்கி கிடக்கணும், அவங்களாம் வந்து இராணுவ அளவுக்குலாம் வந்து லாய்க்கு இல்லை, சமையல் கட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ்லாம் வந்து விஜய் அவர்கள் திருப்பி பேசும்போது நல்லா இருந்துச்சு. அப்புறம் விஜய் அவர்கள் வந்து இந்த படத்தில் மழவாழ் மக்கள்
மலைவாழ் மக்களுடைய ஒரு அந்த 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 வாழ்வாதாரத்திலேருந்து வந்த ஒரு பையனாக வந்து நடிச்சிருக்காரு. அதுவும் இந்த படத்தில் போலீஸ் ஆஃபீஸராகவும் நடிச்சிருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர்லாம் அவருடைய லுக் அப்படின்றது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது. அவருடைய காம்பினேஷனும் வழக்கம் போல் செல்லம்னு வரும்போது பிரகாஷ்ராஜ் அவருடைய காம்பினேஷன். பிரகாஷ்ராஜ்னு வரும்போது கமெண்ட் செக்ஷனில் சில பேர் ஊற்றி கழுவி தான் செய்வீங்க. இருந்தாலும் படன்ற விஷயத்துக்கு வரேன். அவங்க 2 பேரோட காம்பினேஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கு. அப்புறம் படத்தில் கேமியோ ரோல் யாருன்னு சில பேர் வந்து கேட்பாங்க. கேமியோ ரோல் யாருன்னா எம்ஜிஆர் அவர்கள் தான் இந்த படத்துடைய கேமியோ ரோல். அது படம் பார்க்க வர உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் வந்து தேட்டரில் வந்து வாட்ச் பண்ணுங்கள். படத்தில் மொத்தம் 5 அமைச்சர் நடிச்சிருந்தாங்க. ஆனால் அதில் பெரிய அமைச்சர், நம்மளோட கனெக்டடான அந்த அமைச்சர் ஒருத்தர் நடிச்சிருந்தாரு. அவர் சீன் வரும்போதெல்லாம் கூஸ் பம்ஸோட உச்சக்கட்டம்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே இது பண்ணியிருந்தாங்க. அதான் ஒரே ஒரு விஷயங்க, இன்னைக்கு வரைக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம். நம்ம இன்னைக்கு கட்சியெல்லாம் தாண்டி சினிமாலாம் தாண்டி விட்டுருங்க, அது நம்ம வேற விஷயம். ஆனால் இன்னைக்கு வந்து மனுஷன் வந்து ரொம்ப வருஷம், அதாவது 94 இப்போ வந்து 2026 அது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா நம்மளை என்டர்டைன்மெண்ட் பண்ணியிருக்காரு, நம்மளை சந்தோஷப்படுத்தியிருக்காரு, நம்மளை வந்து துக்கப்படுத்தியிருக்காரு, நம்மளை அழுக வச்சிருக்காரு, சிரிக்க வச்சிருக்காரு, எத்தனையோ விஷயம் வந்து நம்மளை பண்ணியிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு அவர் வந்து சினிமாவை விட்டு இப்போ வேற ஒரு இலக்கை நோக்கி போயிருக்கிறாரு. அப்படின்ற போது ஹேட்டர்ஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவரை வந்து தயவுசெய்து ஃபேரவல் பண்ணணுமே தவிர இதுலேயே ஒரு ஹேட் வைக்கணும் அப்படின்றது காட்டி யாரும் இந்த தப்பான நியூஸ் போட்டு அவரை வந்து இது பண்ணிடாதீங்க. குஷியானதுன்னு எல்லாமே வராங்க, அதை எப்படி சொல்கிறது, வங்கமாக வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு தெரியுது. பட் என்ன 3 பொலிட்டீஷியனையும் ஒட்டுக்கா வச்சு அடிச்சிருக்காரு, அதெல்லாம் சும்மா தெறிக்க விடலாம். அனிருத் மியூசிக்லாம் சொல்லவே தேவையில்லை. அவர் வழக்கமாகவே நல்லா பண்ணுவார். எப்படி அட்லி சொல்லுவாரோ எங்கள் அண்ணன் படத்துக்கு நான் பண்ணுவேன்டா, அந்த மாதிரி மியூசிக்கில் இவர் தான் எங்கள் அண்ணன் படத்துக்கு நான் பண்ணுவேன்டான்னு. அவங்களும் நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்போ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா வெறும் ஆடியன்ஸாக மட்டும் பார்த்துட்டு போயிருந்திருப்பாங்க. பட் ரிலீஸ் ஆகி இப்போ எப்படி சொல்கிறது, லீக் ஆகி அதுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு ரிலீஸ் ஆகியும் இப்போ எப்படின்னா சொல்லுன்னா ஸ்டாலினுக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருந்திருக்கும். ரேட்டிங் சொல்ல முடியாது ப்ரோ. நீ தொட்டினா நான் அவனை தூக்க வேண்டான்ற மாதிரி எந்த பொண்ணு நீ கற்பழிச்சினாலுமே, நீ எவனா இருந்தாலும் சரி, நீ என் கண்ணுக்கு என் பொண்ணா இல்லைனாலுமே சரி, நான் அவனை வெட்டுவேண்டா அப்படின்ற கட்சி எந்த ஆம்பளைக்குமே கிடையாது. நீ வந்து ஜாதியில ஒருத்தனை வெட்டி நீ ஆம்பளன்னு காட்டிக்கிறதுக்கு, ஒரு பொண்ணை வந்து தப்பா நடத்தினவனா நீ வெட்டி ஆம்பளை காமிச்சிட்டீங்கன்னா அவன் ஆம்பளை திமிர அங்கே காமிக்கலாம். அப்போ நீ வந்து நான் ப்ரௌடா நான் வந்து இந்த ஜாதிக்காரன்டா, என் ஜாதிக்கார பிள்ளை இந்த மாதிரி பண்ணா வெட்டனடா அப்படின்னு சொல்லி நீ சொன்னீங்கன்னா அப்போ அவன் ஜாதி தூக்கி நிறுத்தலாம். ஒன்றுத்துக்குமே இல்லாமல் ஒரு லவ் பண்ணுற பொண்ணுங்களை பிரித்து விட்டு அதை நான் ப்ரௌடாக பேசுறது என்னன்னே தெரில. இது அந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கக்கூடாதுன்றது தான் படமே. இதில் வேற டான்ஸர் 2 நிமிஷத்துக்கு ஆடுறாரு. அதெல்லாம் நமக்கு பார்க்கும்போது டான்சர்ஸ் வந்து ரெகுலராக ஆடிட்டு இருந்தாங்கன்னா அது வேறு. பட் ஆனால் ஒரு ஆக்டராக இருந்துக்கிட்டே இருக்கிறவங்க டான்ஸ்லாம் பண்ணுறது வந்து கஷ்டம் தான், அப்போலேருந்தே பண்ணுறது கஷ்டம் தான். பட் அது இப்போ வரையுமே பண்ணிகிட்ருக்காரு, அந்த ஒரு ஃப்ளோவில் பண்ணிகிட்ருக்காரு. அது நல்லா இருக்குது. அதுக்கப்புறமேட்டு மமிதா பைஜு அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்க்கறதுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. இந்த பொம்பளை பார்த்தாவே எரிச்சலாக இருக்கும். நம்ம டியூட்லேயே பாட்டு எடுத்துட்டோம். பட் இதில் பார்த்தா அதே மாதிரி தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு பொண்ணுங்கள்லாம் வந்து வந்துட்டு கல்யாணம் பண்ணி குழந்தை பார்த்துட்டு வேலை முடிச்சிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரி தான் மமிதா பைஜு ஃபஸ்ட்லேருந்தே இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு விஜயோட கதையை கேட்டோன்னே இவ்வளோ பெரிய மக்களை விட்டுட்டு என்னையாம பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, நீ என் அம்மான்னு சொல்லிட்ட, அம்மாவை நினச்சின்னா நான் அம்மாவை விட்டுட்டுலாம் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இறங்கி வேலை பார்ப்பார். அதுக்கப்புறமேட்டு 2 வேலையுமே பார்ப்பாங்க. ஐ மீன் நாட்டையும் காப்பாற்றணும், தான் பொண்ணோட அந்த ஃபியர்னஸையும் போக்கணும். ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்தோன்னா நாட்டுக்கும் ஃபியர்னஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஜாதி வெறி, அந்த மத வெறியெல்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த வெறியெல்லாம் காட்டும்போது அந்த ஃபியரையும் போக்கி, அப்புறமேட்டு அந்த ஓட்டு போகிற ஃபியரையும் போக்கி, அதுக்கப்புறமேட்டு பொண்ணோட ஃபியரையும் போக்கி, இந்த 3 ஃபியரையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல வச்சாங்க. அது வந்து வேறு லெவல் சீன் தான். அதுதான் இந்த படத்துடைய விஷயம். இந்த படத்தில் சில பேர் வந்து சரி இப்போ வந்து விஷயத்துக்கு வருவோம். இந்த படத்துக்கு ரிவ்யூ பாயிண்ட் வந்து கொடுத்துறேன். இந்த படத்துக்கு ரிவ்யூ பாயிண்ட் வந்து 10க்கு ஒரு 9.5 இல்லை 9 அப்படின்றத நான் தரேன். இந்த படம் வந்து ஆகாபோகோ அப்படின்ற கதை அப்படின்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது விஜய் அவருடைய லாஸ்ட் படம். ஸோ அதனால் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் வருவாங்க. என்ன தான் நான் அப்படி இப்படின்னு சொன்னாலும் இந்த படத்துக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் அப்படின்றது நிறைய பேர் வந்து இறங்க தான் செய்வாங்க. வசூல் அப்படின்றது குவிக்க தான் தாராளமாக வந்து குவிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த படத்துடைய சின்ன மைனஸ் என்னென்னா, வில்லன் அவருடைய போர்ஷன் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஏஐ போர்ஷன்ஸ் அப்புறம் வந்து கிராஃபிக் சீன்ஸ்லாம் வச்சதுனால அவங்களுக்கு டைம் கிடைக்கலையோ இல்லை இந்த பட்ஜெட்டுக்கு இவ்வளோ தான் பண்ண முடியுமா அப்படின்றதுனால வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வில்லன் போர்ஷன்ஸ்னால தான் கொஞ்சம் வந்து லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து படத்தில் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான். லீக் ஆகிருக்கு, நிறைய பேர் 2 கோடி பேர் மேலே பார்த்துருந்தீங்க. ஸோ அப்படின்ற போது இந்த 2 கோடி பேர் பார்த்துமே ப்ரீ புக்கிங்கில் 100 கோடி வந்து கலெக்ஷன் வந்து பண்ணியிருக்கு அப்படின்னா அது ஒன் அண்ட் ஒன்லி தளபதியால் மட்டும்தான் முடியும். அது வந்து 100% உண்மை ப்ரோ. ப்ரோ சத்தியமாக நான் அழுவாச்சை கண்ட்ரோல் பண்ணி பேசுகிறேன் ப்ரோ. உண்மையாலுமே என்னால் இதுக்கு மேலே எஃப்டிஎஃப்எஸ் வந்து பார்த்தோன்னா ரீ ரிலீஸ் படம் மட்டும் தான் ப்ரோ பார்க்க முடியும். உண்மையாலுமே
எனக்கு அவர் படம் FDFS தான் எனக்கு அவ்வளோ ஒரு இஷ்டம். ஏன்னா நான் என்னோட ஸ்கூல் மெமரிஸே சொல்லிடுறேனே. அவரோட மூவிக்கு நான் ஸ்கூல் கட் அடிச்சுட்டு நான் FDFS போயிருக்கிறேன் ப்ரோ, காலேஜ் கட் அடிச்சு FDFS போயிருக்கிறேன் ப்ரோ, ஏன் இப்போ வேலைக்கே கூட போயிட்டேன், அதை கட் அடிச்சு கூட நான் FDFS போயிருக்கிறேன் ப்ரோ. ஆனால் இதுக்கு மேலே அந்த கனெக்டிவிட்டி வந்து அவரோட வரப்போகிற படத்துக்கு இல்லைன்ற போது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டம் ப்ரோ. இன்னைக்கு வீட்டுக்கு போனால் கூட என்னால் நிம்மதியாக தூங்க முடியுமான்னு தெரியல. அதுக்கு தகுந்த மாதிரி அனிருத்தும் அவரோட பங்குக்கு கிளைமேக்ஸில் நல்லா வச்சு செஞ்சு விட்டு அமைச்சிட்டாரு. இந்த படத்தை பார்த்தாலும் திருந்த மாட்டாங்க நிறைய பேர். ஏன்னா திருந்தா ஜென்மங்க தான் நம்ம ஊரில் இருக்காங்க. இதுக்குன்னா என்ன சொல்கிறேன்னு தெரியல. கண்டிப்பாக ஜனநாயகம் படத்தை வந்து we would see in theater with sound effect. நல்ல தேட்டர்லேயே பாருங்கள். ஆஸ்கரில் கூட பாருங்கள். ஆஸ்கரில் வந்து ஃபஸ்ட் இல்லை சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்குது. சனி ஞாயிறு 2 நாள் இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடையும் ஃப்ரெண்ட்ஸோடையும் வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் தளபதி ஃபேன்ஸ்க்கு இது இந்த மாதிரி ஒரு படம் கிடைக்குமான்றது தெரில. 3 மணி நேரம் ஒரு வரப்பிரசாதம். டைம் போட்டு தெரியாது, கம்பல்சரி வந்து பாருங்கள். விமென்ஸ் வந்து கம்பல்சரி பாருங்கள். கிளிப்பிங்ஸ்லாம் நிறையா போட்டாங்க. அது நான் வந்து கொஞ்சம் துருதுருன்றதுனால அது அவ்வளோவா ஃபீலிங்ஸாக இல்லை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனது அப்புறமேல இந்த இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ்லாம் பார்த்துக்கு அப்புறமேட்டு ச்சே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் இதுக்கு முன்னாடி வந்து நான் கோட்டுக்கு வந்தேன், அதுக்கு முன்னாடி லியோக்கு வந்தேன். அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு வந்துட்டு திரும்பவும் தளபதி படத்துக்கு வரமாட்டோமோ அப்படின்ற ஒரு ஃபீல். நான் சும்மா தேட்டரில் வந்து படம் பார்க்கறதுனால அந்த ஃபீல் எனக்கு வரல. இதுவே நான் தளபதி படத்தை மட்டும் வந்துட்டு இருந்தால் மேபி வந்திருக்கும். நிறைய பேர் அழுதுட்டுலாம் போனாங்க. ஸோ அந்த மாதிரி உண்மையான தளபதி ஃபேனாக இருந்தால் லாஸ்ட் அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்குறப்ப கம்பல்சரி எழுதுவாங்க. ஏன்னா என் கூட ஒருத்தர் உட்காந்துருந்தான் ஃபன் பாய், அவரே வந்து ஒரு மாதிரி ஃபீலாக நெஞ்சு அடிச்சிட்டாரு. அப்புறமேட்டு நம்ம வில்லனுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் குறைச்சிருக்கலாமே தான் தோணுது. ஏன்னா நிறைய இடத்துல டீட்டெயில் பண்ணுறன்னு பேரில் நம்ம தீரனில் வந்து அந்த வில்லனுக்கு டீட்டெயில் பண்ணாங்கன்னா அது வேறு, அது சின்ன டீட்டெயிலில் அழகாக கொடுத்துருப்பாரு. பட் ஆனால் இந்த படத்துக்கு இந்த அளவுக்கு டீட்டெயிலாக தேவையில்ல. அந்த ஆஃபரிங் என்ன நடந்துச்சுன்னு காட்டினா போதும். பட் அதை வந்து டீட்டெயிலாக காட்டி வில்ல அங்கேருந்து தப்பிச்சு வந்து நம்ம இந்தியாவை அழிக்கிற மாதிரிலாம் காட்டுறாங்க. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் கிறிஸ்ஸாக நம்ம ஒரு ஒண்டர்ஃபுல்லான படம் பார்த்த மாதிரி இருக்கும். இது வந்து அடித்து துவைச்ச கதைகள் தான், வந்து இந்தியா காப்பாற்றுறது தான் கதை, அவ்வளோதான். நீங்கள் அதில் வந்து நீங்கள் பெருசால எதிர்பார்த்துட்டு வர்றாங்க. ஒரு ஃபேர்வெல் படம், நம்ம அந்த ஃபேர்வெல் எப்படி பார்ப்போமா அந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு போக வேண்டியதான். இதுக்கு அழுந்துட்டு ஒன்றுன்னு அவசியம் இல்லை. நம்ம ஒன்றும் இலை வீட்டுக்கு வரல உட்காந்துட்டு அழுந்துட்டு போகிறதுக்கு. அவர் எப்பயுமே சினிமாவில் தானே இல்லை, லைவ்லேயே இருக்கார்ல, உட்காந்து நம்ம சட்டசபையில் பார்க்கலாம். இப்போ நீங்கள் தாராளமாக போய் முதலமைச்சர் டேரெக்டாக கூட பார்க்கலாம். ஸோ இப்படி லைவ்லேயே இருக்கும்போது வந்து எதுக்கு அழுவணுன்னு எனக்கு தெரியல. ஒன்று இத்தனை நாளாக வெள்ளித்திரையை வந்து சூப்பராக இது பண்ணிட்டு இருந்தார். இப்போ வந்து நம்ம லைவ் லொக்கேஷனுக்கே வந்துட்டார். அதனால் நம்ம இலை வீட்டுக்கெலாம் போகாமல் ஒரு ஃபேர்வெல் டே, ஒரு காலேஜ் முடிச்சுட்டு வெளியே போகிறப்ப நம்ம எப்படி ஹாப்பியாக அனுப்புகிறோமோ அந்த மாதிரி சினிமாவில் வந்து அரசியலுக்கு அனுப்பியிருக்கேன். அவ்வளோதான். அது ஒரு மாதிரி நல்லா தான் இருக்குது. நான் அதை தான் சொல்ல விரும்புகிறேன் மக்களுக்கும். இந்த ரோகிணி தேட்டரில் சில பேர் வந்து 2 பேர் வந்து கூவிட்டு இருந்தாங்க. நான் யார் சொல்லணும்னா இப்போ பேர் சொல்லலாம், ரோஸ்ட் பிரதர்ஸ் அப்படின்றவங்க. ஆனால் இனிமேட்டு அவங்க வந்து ரோகிணி தேட்டர் வாசலில் நின்று கூவிட்டு இருக்க மாட்டாங்க. ரீசன் ஏன்னா அதில் ரோஸ்ட் பிரதர்ஸில் ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்காரு. என்ன பேசினார்னா, இந்த படம் உண்மையிலே நல்லா இருக்கா, மனசா தொட்டு சொல்லுங்கள் அப்படின்றது. அந்த விஷயத்த நான் வேற ஒரு ஸ்லாங்கில் சொல்கிறேன். ஏன் ப்ரோ நீங்களாம் வந்து மனசாத்தை பற்றி பேசலாமா ப்ரோ? ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, மனுஷத்தை பற்றி பேசணும்னா நீங்களாம் உங்கள் அண்ணனோட படம் லீக் ஆனாலே அவனுமே வந்து கண்டுக்க மாட்டான். இதில் வந்து வீக் ஆகி படத்தில் ரிலீஸ் ஆகி வந்துச்சுன்னா, தேட்டரில் ரிலீஸ் ஆகி வந்துச்சுன்னா இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து பார்ப்பாங்களா? அதுவுமே இல்லாமல் ஒரு பாட்டு கூட ஒன்று இருக்கும், ஃபேமஸான பாட்டு. அது என்ன பாட்டுன்றதை மறந்துட்டேன். சரி விடுங்க. அடுத்து வந்து மென்டலான்ஸ் அப்படின்றது. மென்டலான்ஸ் குரூப்பில் சில பேர் வந்து வந்துடுவாங்க. என்னென்னா இந்த படம், அதாவது சில பேர் வந்து சொன்னாங்க தமிழ்நாட்டில் சிஎம்மாக கூட ஆயிடலாம், அதுக்குன்ட்டு சூப்பர் ஸ்டார் ஆகுது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க. இது எப்படி இருக்குன்னா மென்டலான்ஸ் குண்டலான்ஸ் பேசுகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போது எல்லா ஸ்கூல்லையும் எல்லா காலேஜ்லையும் போய்ட்டு ஒட்டிடலாமா, நீங்கள் வந்து படித்து ஐஏஎஸ் டாக்டர் ஐபிஎஸ்ஸாக கூட ஆயிடலாம், அதுக்கு சூப்பர் ஸ்டார் ஆக முடியாது அப்படின்றது. இது எந்த அளவுக்கு மென்டலான்ஸ் குண்டலான்ஸ் அளவு அப்படின்றது இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதுக்கு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை இன்னொருத்தரும் வந்து கழிவு ஊற்றுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழன்னு சொல்லிட்டு தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு ஏமாற்றிட்டு உருட்டிக்கிட்டு ஆபாச பேச்சாளர் சாட்டை திருமுருகன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட வியூஸ்க்காகவும் லைக்ஸ்க்காகவும் ஷேர்ஸ்க்காகவும் அவர் பேசிகிட்டு இருப்பார். அவர் வழக்கம் போல் வந்து கதல், அதாவது சிம்பிளாக சொல்லணும்னா எரிதடி மாலா பேனை 12ஆம் நம்பரில் வை அப்படின்றது. பாண்டுக்கு நான் எங்கே போகிறது, 6 தான் இருக்குது அப்படின்ற மாதிரி. அப்புறம் மொத்தமாக சொல்ல போனால் உண்மையான ட்ரூத் ஃபேன்ஸ் வந்து தளபதி அவர் வந்து என்றைக்குமே வந்து சினிமாவில் அவர் தான் ப்ரோ கோலிவுட் ஜீசஸ். இதை யார் நினச்சாலும் மாற்ற முடியாது ப்ரோ. ஏன் ப்ரோ ஸ்பாயில் பண்ணீங்க? சரி ஆமாம், அவர் வர சீன்லாம் அந்த படத்தில் வந்து அவ்வளோ கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். அந்த சீன் வந்து ரிவீல் பண்ணல, நீங்கள் தேட்டரில் பாருங்கள், சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருக்கும். எல்லோரும் வந்து அதிர்ச்சி ஆவீங்க. ஆனால் ப்ரோ சீரியஸாக நான் அழுதுட்டேன் ப்ரோ. உண்மையாக படம் முடிச்சுட்டு வரும்போது என் கூட ஜீவான்னு ஒரு நம்பர் இருந்தார், அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்லுவார் நான் எப்படி அழுது அப்படின்னு. படம் இதான் ப்ரோ ஃபஸ்ட் டைம் பார்த்தேன் நான். ஆனால் நான் கரெக்டாக 4 வாட்டி பார்க்கணுன்னு. ஏன்னா இப்போ நான் சண்டேவும் நான் டிக்கெட் எடுத்துருக்கிறேன், காலையில் ஷோன்னு ஈவினிங் ஷோன்னு டிக்கெட் எடுத்துருக்கிறேன் நான். கண்டிப்பாக இவரோட ஃபேர்வெல் படத்தை வந்து குடும்பத்தோடு நான் இன்னும் வந்து 4 வாட்டி பார்க்கணும் ப்ரோ. ஏ சர்டிஃபிகேட்டு இந்த படத்துக்கு ஒர்த்தான ஒரு விஷயம் தான் ப்ரோ. ஏன்னா படத்தில் வந்து
கண்டென்ட் அப்படின்றது நிறையாவே இருக்குது. ஸோ தூத்துக்குடி துப்பாக்கி சூடுதல் வந்து பார்த்தோன்னா இந்த படத்தில் ஓப்பனாகவே காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி கள்ளசாராயம் இவங்க அந்த விஷயத்தையுமே வந்து பார்த்தோன்னா இந்த படத்தில் ஓப்பனாகவே பேசியிருக்காங்க. அதுவும் ஒரு சில குறியீடுகள்லாம் அந்த படத்தில் நிறையாவே இருக்குது. அதெல்லாமே டைரெக்டாகவே தான் பேசியிருக்காங்க, எந்த ஒரு கட்ஸுமே இல்லாமல். ஓவரால் ப்ரோ நீங்கள் வந்து படமாக பார்க்கும்போது எனக்கு 8.10 இருந்தாலுமே கூட 8க்கு 10 இருந்தாலுமே கூட தளபதி விஜய் அவருக்காக வந்து பார்த்தோன்னா 1000க்கு 10,000 போடுவோம் ப்ரோ. அப்புறம் அந்த ரோஸ்ட் பிரதர்ஸுக்கு சொல்ல வரது என்னன்னா, எமுட்டு இருக்குது ஆசை, கடையில் விற்கிது முட்டை தோசை அப்படின்ற மாதிரி படத்துக்குலாம் நீங்கள் வந்து முட்டு கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட வேலை என்னன்னா கடைசி வரைக்கும் இன்ப நிதியை சினிமாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணி மறுபடியும் அரசியலில் சேர்க்கறது தான். அதையும் இந்த படத்தில் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கிளாப்ஸ்லாம் வந்து ஆக போக அப்படின்றது ஒன்று இருக்குது. ஸோ நான் சொல்ல வந்த கண்டென்ட் தான், வேறு ஏதாவது கண்டென்ட் அப்படின்றது இருக்கா? எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி வந்துச்சுன்னா கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் ட்ரோலுக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்றத நினைக்கிறேன். அதுலேயும் எஸ்பெஷலி நான் ஒரு சொல்ல மறந்துட்டேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா வெறும் தளபதி விஜய் அப்படின்ற ஒரு டைட்டில் கார்டோட போயிருக்கும். இப்போ வந்ததுனால சிஎம் ஜோசப் விஜய் அப்படின்ற டைட்டில் கார்டுக்கே வந்து தேட்டருக்கு படம் பார்க்க வரலாம் போல, அந்த அளவுக்கு வந்து எடிட் பண்ணி செம்மையாக அட்டாச் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் ஆமாம், நான் ஸ்டெப்பாக ஒரு நிமிஷத்துக்கு அதிகமாக டான்ஸ் ஸ்டெப் வேறு போட்டுருக்காரு. அதுவும் மனுஷனுக்கு 52 வயசுன்னு சொன்னால் நம்பவே முடியல. சில பேர் வந்து முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் எந்த ஏயும் இல்லை, எந்த டெக்னாலஜியும் இல்லை. சில பேர் வந்து கயிறு கட்டிட்டு ஆடுவாங்க, சில பேர் டோப்பா மாட்டிட்டுலாம் நடிப்பாங்க. ஏன்னா இவர் வந்து 52 வயசுலேயே வந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ ஹெல்த்தியாக வந்து ஒரு நிமிஷத்துக்கு குறைவாமல் அதிகமாக வந்து டான்ஸ் ஆடுறாரு. ஸோ இதை பார்த்து மென்டலான்ஸ் கொண்டலான்ஸ்லாம் வயிறு ஏறி தான் செய்யும். அவரோட மெமரி படம் ஏதோ எடிட்டிங் போட்டிருக்காங்க. ஆமாம், லாஸ்ட் 2 மினிட்ஸ் வந்து அவருடைய என்னென்ன படங்கள்லாம் இருக்கோ ஒரு பிகினிங்லேருந்து இப்போ வரைக்குமே சரி, அது ஒரு சென்ட் ஆஃப் சாங்ஸ் மாதிரி ஒரு அழகாக வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழுகாச்சி சாங் அப்படின்ற மாதிரி கொடுக்காம ஒரு சென்ட் ஆஃப் சாங் மாதிரி ஒரு ஃபேர்வெல் அப்படின்ற மாதிரி ஒரு அழகாக வந்து ப்ளசன்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் நீங்கள் ஃபேமிலியாக தாராளமாக வந்து பார்க்கலாம். ஆனால் நான் கூட கொஞ்சம் யோசித்தேன், என்ன இந்த படத்துக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்களே அப்படின்றது. இன்டர்வல் சீன்ஸ் பார்க்கும்போது தான் தெரியுது கண்டிப்பாக இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதா அப்படின்றது. ஏன்னா இன்டர்வல் சீன்ஸில் உண்மையில வந்து தெரிக்குது, அந்த ராவண மவுண்டா அப்படின்றது வரும்போது கை கால் தலைலாம் தனித்தனியாக பறக்குது. சர்டிஃபிகேட் வந்து சின்ன குழந்தைங்களாம் நீங்கள் கூட்டிகிட்டு வரீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசிச்சு, இல்லை நீங்கள் சொல்லி கூட்டிகிட்டு வாங்க, படம் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். படம் முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகும்போது சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து அறிவுரை சொல்கிறது வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன், பர்சனலாக நான் வந்து சொல்லிக்கிறேன். மற்றபடி நீங்கள் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். அந்த சீன் தான் டைட்டில் கார்டில் வருது. டைட்டில் கார்டில் எடிட் பண்ணி செம்மையாக வச்சிருக்காங்க. அதுவும் சட்டசபையில் இப்படி காட்டுவார், மைக் வச்சிருக்கனால என்னால் அந்த போஸ்ட் வந்து காட்ட முடியல. ஓவராலாக இந்த படம் வந்து எல்லோரும் மஸ்ட் வாட்ச். ஆனால் குழந்தைங்க மட்டும் பார்க்க முடியாது. ஏன்னா ஃபைட் சீன்ஸில் வந்து ரத்தம் தெறிக்கும் காட்சிகள் அதிகமாக இருக்குது. அதனால் குழந்தைங்களை உள்ள, ஆனால் குழந்தைங்க உட்காந்து பார்க்கலாம் தான் நிறைய தேட்டர்லலாம் உள்ளே விட்றாங்க. அதுங்களாம் போய் என்ஜாய் பண்ணி ஜாலியாக வெளியே வராங்க. அதனால் ஓவராலாக ஒரு ஃபேர்வெல் டே அந்த மாதிரி தான். வேறு ஏதாவது கேள்வி? அனிருத்தோட மியூசிக் மறந்துட்டு காடு அனிருத் அவர் மட்டும் இல்லைன்னா ஒரு சீன்ஸு கூட நம்ம கடந்து போயிருக்க முடியாது. ஏன்னா ஒரு இடத்துலையுமே நம்மளை வந்து கருப்புலாம் வந்து சாய பீசங்கிற என்ன ஆட்ட மாட்டார். நாங்கள் வந்து நீங்கள் இதை ஃபஸ்ட் டே பார்த்துருக்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் டே பார்த்துருக்கணும். ஒருத்தன் என் பக்கத்தில் உட்காந்துட்டு குதின்னு குதிச்சாங்க. ஒருத்தன் அவன் கால் கீழே படவே இல்லை, பறந்துக்கிட்டே இருக்கிறான். காலில் மேலே தூக்கிட்டு. அது வந்து நம்ம அனிருத்தால் மட்டும்தான் முடியும். ஏன்னா ரஹ்மான் கொடுத்துருந்தா ஒரு மாதிரி மெலோடியாக கொடுத்துருப்பாரு, நமக்கு அந்த பூஸ்பம்லாம் இருந்திருக்காது. பட் ஆனால் அனிருத் வந்து வேறு லெவலில் பின்னிட்டார். அவரும் இன்னொரு ஹீரோ இந்த படத்துக்கு. ஓவராலாக எல்லோரும் உட்காந்து பார்க்கலாம். இந்த எடிட்டிங் பண்ணவர் யாரும் தெரியல, அவருக்கு கேஜிஎஃப் தாக்கம் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பில்டப்புக்கும் அந்த பக்கம் இருக்கிற நடக்கிற சீனுக்கும் சூப்பராக மேட்ச் கட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒரு இடத்துல அந்த படியில் இறங்கி வரும்போது ஒரு டிரான்சாக்ஷன் ஒன்று நடக்கும். இந்த தளபதியிலேருந்து அந்த தளபதி காட்டுவாங்க. அந்த டிரான்சாக்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணிடுறாங்க. விஷுவல் எஃபெக்ட்ஸு அப்புறம் எடிட்டிங் எல்லாருமே பண்ணாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணிடுறாங்க. அச்சீவ்னத்துக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அவ்வளோதான்.